இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மள கண்ணும் கண்மணியை போல பாதுகாத்து, உறங்காமல், தூங்காமல் நம்மள நடத்தி வருகிற தேவனுக்கு ஒரு நிமிஷம் கண்கள மூடி, ஆண்டவரே நீங்க பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று நீங்க நன்றி செலுத்தும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். கண்கள மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? கர்த்தர் இந்த மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பாராட்டின அவருடைய தயவு, அவருடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லிடலாங்களா? ஆமென். இந்த வேளையில கண்கள மூடி ஆண்டவருக்கு நன்றி சொன்ன உங்க குடும்பங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக முறையில நம்ம யோசிப்போம், கர்த்தர் என்ன நேசிக்கிறாரா? என் மேல அன்பா இருக்கிறாரா? என் குடும்பத்தை நேசிக்கிறாரா? நான் உங்க ஒரு கூட்ட ஜனமா இருக்கிறோமே, எங்களை நேசிக்கிறாரா? எங்களை தேடி வருவாரான்னு சொல்லிட்டு அநேக முறையில நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில நீங்க பாருங்க, மனுஷங்கள தேடி கர்த்தர் போனாருங்களாம். எப்படி கர்த்தர் போனாரு? அவர் தனிப்பட்ட நபர்களையும் நேசிச்சாரு. ஒரு கூட்டமான ஜனங்களையும் கர்த்தர் நேசிச்சாரு. எந்த மனுஷங்களையும் அவர் கைவிட விடல. எந்த மனுஷங்ககிட்டயும் அவர் ஸ்பெஷாலிட்டி பார்க்க கிடையாது. எல்லா மனுஷங்களையும் ஒரே விதமா தான் கர்த்தராகிய இயேசு நேசிச்சாரு என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த வேளையில உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. நீங்க ஆகார பாருங்க. ஆகார் வனாந்திரத்துல தனிமையா இருக்கிற நேரத்துல கர்த்தர் ஆகாரோட இடைப்பட்டு பேசுகிறார். மோசே வனாந்திரத்துல இருக்கும்பொழுது கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல மோசே வனாந்திரத்துல அவங்க மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரத்துல தனித்து விடப்படுகிறதான நேரத்துல தான் யாருமே இல்லையே, அந்த இடத்துல யாருமே இல்லையே, நான் ஒண்டி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடுகளை, அவங்க மாமனாருடைய ஆடுகளை, எத்ரோவுடைய ஆடுகளை அவங்க மேய்த்து கொண்டு இருக்கிறதான நேரத்துல என் தேவனாகிய கர்த்தர் முட்செடியின் நடுவிலிருந்து அவர் கர்த்தர் மோசேயோட இடைப்பட்டு தனிப்பட்ட விதத்துல அவரோடு பேசுகிறார். நீ நிற்கிறதான பூமி பசுத்தமுள்ள பூமி, நீ உன் பாத ரட்சையை அவுழ்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த நேரத்துல அவரோட தனிப்பட்ட விதத்துல இடைப்பட்டு பேசுகிறார். அவர் பேசும்பொழுது, கர்த்தர் பேசும்பொழுது மோசே அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்தது மட்டும் இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் கூப்பிட்டு ஒரு காரியங்களை சொன்னாக்கா, அந்த காரியத்துக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அது மோசே அப்படியே செய்தாரு. கர்த்தரின் சத்தத்துக்கு அவர் செவி சாய்த்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? மோசேயை கொண்டு ஒரு தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கூட்டமான ஜனங்க, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க உபத்திரம், மகா உபத்திரம் படுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களால தாங்க முடியாம ஒரு அடிமைத்தன வாழ்க்கை அவர்கள் அந்த இடத்துல வாழும்போது, ஆண்டவரே எங்களால முடியலையே, எங்களை நீங்க காப்பாற்றுங்க, எங்களை நீங்க ரட்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேவன்கிட்ட முறையிட்டு அவங்க கூக்குரல் இடும் பொழுது கர்த்தர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டு மோசேயை கொண்டு அவர் ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப அந்த கூட்டத்தின் சென்னத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்போ உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. கீழே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 30ஆம் வசனத்துல, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். யாரை கொண்டு ரட்சித்தார்? கர்த்தர் மோசேயை கொண்டு ரட்சித்தார். கர்த்தர் தனிப்பட்ட நபர். அந்த தனிப்பட்ட நபரோட கர்த்தர் இடைப்பட்டார். அந்த தனிப்பட்ட நபர் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் போனது நிமித்தம் அந்த கூட்ட ஜனத்தை, ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களின் அந்த கூட்ட ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்க தனிப்பட்ட நபரா, என் வீட்டில் என் குடும்பத்தில் யாருமே இல்லை, என் குடும்பத்தில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தவங்க இல்லை, நான் தனிப்பட்ட விதத்துல இருக்கிறேன், நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரான்ட்டு நீங்க கேட்குறீங்களா? கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்துல நீங்க கேட்கலாம், நாங்க குடும்பமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமே, கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்பாரான்ட்டு, எங்க கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறாரா? எங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்கிறாரா? நாங்க குடும்பத்துல போய் கொண்டிருக்கிற நெருக்கடியின் சத்தத்தை கர்த்தர் கேட்பாரான்ட்டு, கர்த்தர் அந்த சத்தத்தை அவர் கேட்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்க தனிப்பட்ட நபர்களா இருங்க. நீங்க ஒரு கூட்டமா
கூட்டமான ஜனங்களா இருங்க. கர்த்தர் உங்கள சத்தத்தின் கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன கொண்டு 5000 ஜனங்கள போஷிக்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு நாளும் உங்கள பசியா விட மாட்டார். ஒரு நாள் நீங்க கூக்குரல் இடும்பொழுது, நீங்க கூப்பிடும் பொழுது, உங்க கூக்குரலின் சத்தத்த அவர் கேட்காம அவர் மறுக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவனாய் இல்ல. அவர் கூப்பிடுகிற பொழுது உடனே செவி சாய்த்து அவருடைய பிள்ளைங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்த சொல்றேன் பாருங்க. ஒரு தாய் இருந்தாங்களாம். அந்த தாய்க்கு வந்துட்டு கணவன் இல்ல. ஆனா அவங்களுக்குன்ட்டு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் தான். அந்த மகன விட்டா வேற யாருமே இல்ல. அந்த மகனுக்கு அந்த தாய விட்டா வேற யாருமே கிடையாது. ஆனா அவங்கள இருந்த வீடு எந்த இடத்துல இருந்தாங்க தெரியுங்களா? ஒரு காட்டு பாகத்துல இருந்தாங்களாம். அந்த காட்டுல இருக்கும்பொழுது அவங்க வீடு அந்த இடத்துலருந்து அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாக்கா, தனிமையா தான் போயிட்டு தனிமையா தான் வரணும். ஆனா காட்டுலேருந்து ஸ்கூல் போய் வரணும்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு இடம். ஏன்னாக்கா, அந்த இடத்துல வந்துட்டு மிருகங்கள் வசிக்கிறதான இடம். அப்ப இந்த பையன் அவங்க அம்மாகிட்ட சொல்றான், "அம்மா, என்னால ஸ்கூலுக்கு ஒண்டியா போக முடியல. எனக்கு பயமா இருக்காம்மா. இந்த காட்டுல போகுறதுக்கு இந்த காட்டுல மிருகங்கள்லாம் இருக்கு. எனக்கு போகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்னோட வாங்க அம்மான்னு" சொல்றாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, "அப்பாவும் இல்லப்பா. நம்மளுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. நீ வந்து ஸ்கூலுக்கு போய் படிப்பா. உன்னோட கர்த்தர் வருவார். நீ கவலைப்படாத. கர்த்தர் நம்ம ஜெபத்த கேட்பார். நம்மளுக்கு உதவி செய்வார். நான் போய் வேலை செய்து சம்பாதிச்சு நம்ம குடும்பத்த காப்பாத்துனா தானே உன்ன காப்பாற்ற முடியும் என்னால. நம்ப 4 வேளை சாப்பிட கூட முடியும். இல்லன்னா எப்படியாப்பா நம்ம சாப்பிட முடியும்? நம்மளுக்கு கஷ்டம் ஆச்சேன்னு" சொல்லிட்டு அந்த தாய் சொல்லும்பொழுது, உடனே அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? "ஆண்டவரே, நான் யாரோட போவேன்னு" சொல்லும்பொழுதுல அந்த தாய் சொல்லி தராங்க, "அப்பா, நீ தனிமையா போறேன்னு சொல்லி நினைக்காத. நீ போகும்பொழுது நீ ஜெபிச்சுட்டு போ. நீ போகும்பொழுது, ஆண்டவரே, நான் தனியா போறேன். என்னோட நீங்க வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு போ. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்ன்னு" சொல்லிட்டு அந்த தாய் வந்து நல்ல புத்தியா அந்த மகனுக்கு சொல்லி தராங்க. உடனே அந்த பிள்ளை என்ன பண்றான் தெரியுங்களா? ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறான், "ஆண்டவரே, என்னோட நீங்க வாங்க ஆண்டவரே. நான் தனிமையா போயிட்டுருக்கிறேன். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஸ்கூல் போய் என்னால வரணும்னா என்னால முடியாது. நானும் காட்டு பாகத்துல போணும். என்னால முடியாது ஆண்டவரே. மிருகங்கள பார்க்கும்பொழுது எனக்கு பயமா இருக்கு. அவைகள் என்ன அடிச்சு சாப்பிட்டுடுமான்னு சொல்லிட்டு. ஆனா என் தாய் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தா தானே எங்களால சாப்பாடு சாப்பிட முடியும்" அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை ஜெபிச்சுட்டு போகும்பொழுது கர்த்தர் கூடவே போயிட்டு அவனை நடத்திட்டு மறுபடியும் கர்த்தர் கூடவே கொண்டு வருகிறார். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒரு மனுஷன் நீங்க தனிமையா இருக்கிறீங்களா? யாரும் உங்களோட இல்லீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை" என்று. எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடவே இருக்கிறார். உங்கள கரம் பிடித்து அவர் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக முறையில் அப்பா, கர்த்தருடைய பிள்ளைங்க ரஞ்சா, என்னோட யாருமே இல்லையே, எல்லா பாதையிலும் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனேன்னு சொல்லி பிள்ளைங்க நெருக்கப்பட்டு வேதனைப்படுகலாம். அவர்களுடைய கண்ணீரை காண்கிற தகப்பன் நீங்க ரஞ்சா. அப்பா, குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கலாம், "ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக கர்த்தரை தேடுகிறோமே, எங்களுக்கு என்ன பலன் இருக்கு ஆண்டவரேன்னு" சொல்லிட்டு. ஆனால் அப்பா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை தனிப்பட்ட நபர்களையும் நீங்கள் தேடி வருகிறவர். நீங்கள் கூட்டமான ஜனங்களையும் தேடி வருகிறவர். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு என் தகப்பன் அப்பா என்னோட இருக்கிறார். கர்த்தர் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக கர்த்தர் நீங்கள் தரும்படியான்னு ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த உஷ்ண காலத்தில் யாருக்கும் எந்த தீங்கு எந்த பொல்லாப்பும் இயேசுவின் நாமத்தில் நேரிடாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.